Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. டைட்டில் தான் ஜாலியோ ஜிம்கானா, ஆனால் ஸ்டேஜ் வந்து கலைபுரம் ஆயிடுச்சு. டைரக்டர் வந்து அப்படியே வெளியே போயிட்டாரு. அந்த பாட்டு பற்றி பேசும்போது பாடலாசிரியர் ஆக வேண்டிய கேட்டு போட்டு போயிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம், அது ரொம்ப அதிகம். இது வந்து பிரபுதேவ மாஸ்டர் படத்துல எல்லா பாட்டுலையும் என் பேர் வருதுங்க, எனக்கு ஒரு பெரிய அடையாளம் இல்லையா? அது மூலமா நம்ம அடுத்த கடத்துக்கு போயிடலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன் சார், ரொம்ப அழுதேன். குழந்தை என்ன சொன்னாங்க, ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? ஒய்ஃபு ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்றது, கவலைப்படாதீங்க உங்களுக்கு இருந்தாலும் வரப்போதியா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, ஒய்ஃப் பேசும்போது கஷ்டமா இருந்துச்சு. என் குழந்தைய அப்படிதான், குழந்தைக்கு இன்னும் சொல்லலை, நான் ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டேன் அப்பா தோத்துட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன நடந்தது? இப்ப நீங்க எழுதின பாட்டு தான் அது, ஏன்னா அது அவங்க முன்னாடியும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல எப்படி அது பேர் மாறுச்சு? பிரச்சனை என்னன்னா சார், ஒரு படத்துக்கு நம்ம ஒரு வேலை பார்ப்போம், ப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸஸ் ஆகுது, அதனால எனக்கு அந்த பயம் இருந்துச்சு, இந்த படம் தப்பா போயிடக்கூடாது, லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்துச்சு. ஸோ அதனால இவ்வளவு பகிரங்கமா வந்து பேர் போட முடியாது, ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு சாதகமா அங்க சப்போர்ட் பண்ணி கேட்டாங்க. இறங்கி போயிருந்துருக்க கூடாது, அவரு என்ன பண்ணிருக்கலாம், மேடையிலேயே கூப்பிட்டு டே வாடா தம்பி, நீ என் தம்பி, நான் தானே உனக்கு வாய்ப்பு தந்தேன், நான் தானே பாட்டு எழுத வச்சேன், நான் தானே உனக்கு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தேன், நீ வந்து ஏதோ நடந்து போச்சுடா நம்ம 2 பேருக்குள்ள விடு பாத்துக்கலாம், அடுத்த படத்துக்கு நீ நான் எழுத போறேன், எனக்கு நீ இதோட நின்ற போற அப்படி ஏதாவது சொல்லி சமரசம் பண்ணா நாங்க புடிசர் காலில் விழுந்துட்டு அப்படி அவர் காலில் விழுந்துருச்சு. இந்த மீடியா எல்லாருமே அவர் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம், ஏன்னா மீடியா கேட்டது ஒன்னே ஒண்ணு தானே, இன்னொருத்தங்க உழைப்ப நீங்க பிளாக்லிஸ்ட் பண்ணாதீங்க, அபகரிப்பு செய்யாதீங்க தானே உங்களுக்கு கோவமே எங்க வருதுன்னா, எங்க இந்த மாதிரி தகவலை அந்த இயக்குனர் தானே பதிவு பண்றாரு. அந்த இயக்குனரே இப்ப வந்து மௌனமா இல்ல, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்க பேசுறீங்க மேடையில நான் தமிழ் படிச்சிருக்கேன், இலக்கியம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த பாட்டை பார்க்கிறேன், இலக்கியம் படிச்சவர் பண்ற வேலையா இது? இந்த பாட்டுல டபுள் மீனிங் இல்ல, பாட்டே டபுள் மீனிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இல்ல அது வந்து என்னன்னா சார், எனக்கு அது ஒரு வியாபாரத்தனமா தான் நாங்க யோசிச்சோம். அது உண்மையிலே வந்து நான் ஒரு ஐடியா கூட சொன்னேன், இந்த பாட்டை நம்ம சர்டிபிகேட் போட்டு வெளியிடலாம் சார். அப்ப அந்த டைம்ல எழுதும்போது ஒரு ஆபீஸ் பாயா தொடங்கி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரோம், அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு? பெருசா ஒன்றும் படிக்கல, என்ன எல்லாருமே அந்த கம்பெனிக்குள்ள டிரான்ஸ் இந்தியா கம்பெனிக்குள்ள ஒரு ஆபீஸ் பாயா போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு ராஜேந்திர ராஜன், எப்படிப்பா உண்மையெல்லாம் உள்ள சேர்ப்பாரு அப்படிலாம் சொன்னாங்க. அவர் எப்படி மோட்டிவேட் பண்ணாரு? அவர் சூப்பரா பண்ணாரு சார், எனக்கு இன்னை வரைக்கும் அந்த மொமெண்ட் அப்படி கண்ணு முன்னாடி 2014 இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தாரு. இங்க உலகத்துல அறிவு வேண்டாம், அழகு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீ உழைச்சா மட்டும் போதும், கடவுள் உனக்கு புதையலாவது கொடுத்துருவான், எப்படி பெரிய ஆளா இருவ நீ? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பத்திரிகையாளரும் பாடல் ஆசிரியருமான ஜெகன் கவிராஜ் இருக்காரு, அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். நான் நேத்து இந்த ஜாலியோ ஜிம்கானா ஆடியோ லான்ச் அப்படின்றது பார்க்கும்போது டைட்டில் தான் ஜாலியோ ஜிம்கானா, ஆனால் ஸ்டேஜ் வந்து கலைபுரம் ஆயிடுச்சு. டைரக்டர் வந்து அப்படியே வெளியே போயிட்டாரு. அந்த பாட்டு பற்றி பேசும்போது என்ன நடந்ததுன்னா, இப்போ நீங்கள் எழுதின பாட்டு தான் அது, ஏன்னா அது அவங்க முன்னாடியும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி அது பேர் மாறுச்சு, டைரக்டர் தான் அப்படின்னு? அது என்னன்னா, முதல்ல வந்து இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நான் தான், இபி ப்ரொடக்ஷன் வந்து ராஜேந்திர ராஜன் எம்டி, அவர் வந்து தான் பாம்பேல தான் ஒரு பெரிய பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் பார்க்கலாம் டைம் இருக்காது, என்னுடைய கண்ட்ரோலில் தான் அந்த படம் வந்து இயங்கிச்சுது. ஆரம்பத்தில் நானும் சக்தி சிதம்பரம் எப்படி இலக்கியத்துப்படி சொல்லணும்னா இணையும் பிராவதும் போல் இணைந்து இருந்தோம். அப்போ வந்து முதல்ல வேற மியூசிக் டேரக்டர் சாம்சிஸ் தான் அந்த படத்தை புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகல. என்ன பிரச்சனை? நீங்க அது ஸ்டேஜ்லயே பதிவு பண்ணீங்க. ஆமா, அது என்ன பிரச்சனைனா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வேவ் லென்த் வைப்பு செட் ஆகல, இவருடைய டேஸ்ட்டும் அவருடைய டேஸ்ட்டும் வேற. ஆனா சாம்சிஸ்க்கு இந்த கதை ரொம்ப உண்மையில படத்தோட கதை ரொம்ப நல்ல கதை, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை, கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரே பிரபுதேவா மாஸ்டர் ஃபோன் பண்ணி சம கதைகள்லாம் சொன்னாரு. அப்படி ஆரம்பத்துல இருந்து 2 பேருக்கும் இதாயிடுச்சு. சரி அதனால பரவாயில்ல, எனக்கு தான் சாம்சிஸ் சார் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் வந்து வளைக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டு. சரி ஓகே, அது முடிஞ்சுது. அப்போ அஸ்வின் விநாயகமூர்த்தி ஒரு மியூசிக் டைரக்டர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்து எல்லாம் பாசிட்டிவாக அந்த அவங்களுடைய சேலரிலாம் பேசி பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது வேற வேற பாடலாசிரியர் போகலாங்கிற ஒரு எண்ணம் தான் முதல்ல இயக்குனருக்கு இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஜீரக பிரியாணின்னு ஒரு பாட்டு என்னங்க சார் உங்க சட்டம் படத்துல, அப்புறம் இப்போ வந்து ஒரு நொடி படத்துல கார்த்திகராஜா மியூசிக்ல கொஞ்சம் பாடல்கள் எழுதியிருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் கூட நான் எழுதின ஒரு ஆன்மீக பாட்டு பாடியிருக்காரு. இப்படி நம்ம பாடலாசிரியர் இயங்கிட்டு இருந்தாலும் நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தேன், ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது நம்ம மற்ற வேலைகள்ல கவனம் செலுத்தினா
கொஞ்சம் வேற மாதிரி இது வரும், பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் அதுல இல்லை. ஆனா டேரக்டர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா செய்யறது ஆரம்பத்திலேயே பிடிக்கும். ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நீங்க நல்லா வேலை செய்றீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க இந்த படத்துக்காக, அவர் அங்க இருக்காரு, உங்க வீட்டு பணம் மாதிரி ஒன்னொன்னே கணக்கு பார்த்து நல்லா பண்றீங்க, அதனால எல்லா பாட்டு நீங்க எழுதுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க எழுதுங்க. இந்த இது மூலமா உங்களுக்கு இன்னொரு கேட் ஓப்பன் ஆகணும். எனக்கு உண்மையில சத்யசிம்மரத்தனை ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சிருந்த அந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது, உங்களுக்கு இன்னொரு கேட் ஓப்பன் ஆகணும், எவ்வளவு நாள் நீங்க எப்படி இருப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக வேண்டாமா, என்கரேஜ் பண்ணாரு. நான் கொஞ்சம் இலக்கியம் படிப்பேன், நம்ம நிறைய பேருக்கு தெரியும், அதை பத்தி புத்தகங்கள் எழுதுவேன். என்னுடைய எழுத்து கவிதைகள் முந்தைய எழுதின சீரக பிரியாணி பாட்டெல்லாம் பார்த்துட்டு, உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னா அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன், நீங்க பாட்டு எழுதுறதுக்கான முழு குவாலிட்டியோட இருக்கீங்க, நல்லா எழுதவும் செய்றீங்க, நீங்க எழுதுங்கன்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணாரு. என்கரேஜ் பண்ணும்போது அந்த போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டுக்கு வந்துடுறேன். அந்த பாட்டை வந்து எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது முதல்ல பிளான் பண்ண கொஞ்சம் டபுள் மீனிங் பாட்டாக கொண்டு போவோம் அப்படிங்கிறது ஒரு வியாபார யுக்திக்காக அதை பிளான் பண்ணது தான். அப்படி பிளான் பண்ணி டியூனை வந்து மியூசிக் டைரக்டர் அஸ்வின் நாயமூர்த்தி கொடுத்தாரு. நான் தான் உட்காந்து எழுதுனேன். சில இன்புட்ஸ்லாம் அவர் கொடுத்தாரு. கொடுத்து எப்போதுமே நான் வந்து பாட்டு எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். ஏன்னா நாங்கள் மியூசிக் டைரக்டர் உட்காந்து என்னால் வேலை செய்ய முடியாது. ஷூட்டிங் அங்கே எங்கே நிறைய பஞ்சாயத்து இருக்கும். மியூசிக் டைரக்டரும் டைரக்டர் தான் கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. அப்படி இந்த பாட்டு எழுத நீங்க கம்ப்ளீட் பண்ணி டைரக்டர் கொடுத்துருவேன். அது நான் இப்போ அதுல இன்புட்ஸ்னா அவர் என்ன மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி சொல்றேன்னா, சார் இப்போ வந்து நான் வந்து சொல்றேன்னு வைங்களேன், ஒரு பிளம்பர் தான் கட்டிக்கிட்டா இது பண்ணுவான் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னா, பிளம்பர் வேண்டாம் புரோட்டா மாஸ்டர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுவாரு. வேற யார் யாரெல்லாம் வைக்கலாம், இப்போ இன்ஜினியர் வைக்கலாம், அது வைக்கலாம், இது வைக்கலாம்னு பேசும்போது இன்ஜினியர் வேண்டாம், மளிகை கடைக்காரனை வைக்கலாம், கொத்தனாரை வைக்கலாம், இப்படி சில இது கொடுப்பாங்கல்ல. இப்போ வந்து கொத்தனாரை வைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல முடியும். ஆனா அந்த டியூனுக்குள்ள கொத்தனார கட்டிக்கிட்டா தனா அந்த டியூன் வருதுல, அந்த டியூனுக்குள்ள வார்த்தை அடக்கிறதா நம்ம வேலை, ஒரு கவிஞரோட வேலை, பாடலாசிரியரோட. அதை நம்ம செய்வோம். அப்படியான இன்புட்ஸ் ஒரு கொடுத்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இப்போ அவரு தான் வந்து என்கரேஜ் பண்றாரு, இது உங்களுக்கு ஒரு நல்ல கெரியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அப்புறம் பாடல் உருவாக்குது. எங்க இந்த பிரச்சனைன்றது வருது? அதான் சார் பிரச்சனை என்னன்னா சார், ஒரு படத்துக்கு நம்ம ஒரு வேலை பார்ப்போம், ப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸஸ் ஆகுது, படத்துடைய நம்ம பிளான் படி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகுது, சில விஷயங்கள் அதிகமாகுது, அது என்னோட பார்வைக்கு படுது. அது கொஞ்சம் தப்பாகவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழலுக்கு வந்து ஒவ்வொரு ஹீரோக்குள்ள ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை தாண்டி செலவு பண்ணும்போது ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். ப்ரொடியூசர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு, அவர் பெரிய ப்ரொடியூசர், அவருக்கு இது ஒரு பெரிய படம் இல்லை, ஆனால் இருந்தாலும் இதில் அவர் ஜெயிச்சாதான் எந்த முதலாளியும் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. தோத்துட்டா அடுத்து படம் பண்ணுவாங்களான்னு தெரியல. இவன் சரி வேலை வேற இது வேண்டாம், நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலான்னு விட்டுட்டா அங்கே நிறைய பேருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் மிஸ் ஆயிடும். ஏன்னா நான் லைனப்பில் அவ்வளோ நல்ல நல்ல கதைகள்லாம் கேட்டு வச்சிருக்கோம். அதனால எனக்கு அந்த பயம் இருந்துச்சு, இந்த படம் தப்பா போயிடக்கூடாது, லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயத்தை வந்து கொஞ்சம் எங்க 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்துச்சு. எனக்கு சக்தி சம்பரம் சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமா போகுது. கொஞ்சம் அதிகமா போகுது. எவ்வளவு பட்ஜெட்னா? அது பட்ஜெட்னா ஒரு 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 40% அதிகமாயிடுச்சு. ஓகே, ஆமா. அது வீண் விரயமாச்சா இல்ல? வீண் விரயம்னு எப்படி சொல்றதுன்னா சார், இப்போ ஒரு கொஞ்சம் பிளானிங் இல்லாத மாதிரி சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அப்புறம் இது அவரையும் தாண்டி சில விஷயம் நடக்கும். அவருக்கு ஒரு இயக்குனரா ஒன்று நினைச்சிருப்பாரு, டக்குன்னு ஸ்பாட்ல வந்து வேற ஒன்று தோணும், அது இயல்பு தான். ஆனா நான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட இதா இருக்கு. ப்ரொடக்ஷன் சைடு பார்க்கும்போது ப்ரீ பிளானா என்ன நம்ம பிளான் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனா மாத்தும் போது சில விஷயங்கள் வந்து நடக்குது. அதனால வந்து நம்ம அதை கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்தோம். அது அவருக்கு பிடிக்கல. இதை வந்து நீங்க ப்ரொடியூசர் கன்வே பண்றீங்க. ப்ரொடியூசர் கன்வே பண்ணும்போது ப்ரொடியூசர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேட்கும்போது அப்போ வந்து நான் உனக்காண்டி படத்துல எல்லா பாட்டுன்னு வந்திருக்கேன், நீ எனக்கு இது பண்ண அப்படின்னா, அவர் எனக்கு வாய்ப்பு தந்தது உண்மை. ஆனா நான் யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? என் கம்பெனிக்கு நான் ஆபீஸ் பாயா வந்தேன் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெருசா படிக்கல. கலைஞர் ஐயாவுடைய 2010 ஒரு திட்டம் போட்டார் கலைஞர், 12th முடிக்காதவங்களும் டிகிரி படிக்கலாம் அப்படின்ட்டு. அதில் தான் நான் வந்து கரஸில் பிலிட் தமிழ் லிட்டரேச்சர் படித்து இலக்கியம் படித்து அவர் ஆஃபீஸ் பாயாக சேர்ந்து அங்கே நேர்மையாக வேலை செஞ்சு அங்கே ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க. அதில் எழுதி இப்படி படிப்படியாக நம்ம வந்திருக்கோம். அப்போ எனக்கு யார் முக்கியம்? ராஜேந்திர ராஜன் தான் முக்கியம். எனக்கு பாடலில் என் பேர் வரலட்டா கூட நான் ராஜேந்திர ராஜன் தான் முக்கியம் தான் நினைக்கணும். அவர் சைடு நான் ஸ்ட்ராங்காக நின்று அவருக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸோ நீங்கள் வந்து போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி மீனிங்ல அவர் வந்து அதில் தான் பிரச்சனை. நான் போட்டு கொடுக்கல, உண்மையை சொன்னேன். இல்லை அதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் உனக்கு வாய்ப்பு தந்தேன், ஆனா நீ என்ன மீறி போய் என்னை பத்தியே சொல்றியே, இதுதான் லாஜிக்கா யோசிக்கிறவங்க. கண்டிப்பா. சோ அதனால இவ்வளவு பகிரங்கமா வந்து பேர் போட முடியாது. ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு சாதகமா அங்க சப்போர்ட் பண்ணி கேட்டாங்க. அது பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு அநீதினா அது கேட்கணும் அப்படின்ற விதத்துல நிறைய பேர் அந்த குரல் கொடுத்தாங்க. ஆனா அதை மீறி அவர் இறங்கி போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மனநிலை? எனக்கு நேற்று அவர் அப்படி அவர் பண்ணியிருக்க வேண்டும். முதல்ல வந்து பேரை போட்டிருக்கணும் அவரு. நான் இப்படி கூட ஒரு இதுக்கு வந்தோம் சார், சில பாட்டில் சில இன்புட்ஸ் கொடுத்தீங்க, நம்ம 2 பேருமே வரட்டு அப்படிலாம் கூட நாங்கள் இறங்கி வந்தோம். ஏன்னா முதல்ல வெங்கட் பிரபு தான் அந்த படத்துடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணாரு, அதில் என்னுடைய பேர் தான் இருக்கும்.
அடுத்து வந்து ஒரு இது பண்ணாங்க. அவங்க வந்து ஆடியோ வாங்கினோடனே பேக் டு பை ஆடியோ அப்படின்னு சொல்லி ஜின்னு ஒன்று போட்டாங்க. அதுலேயும் என்னுடைய பேர் தான் இருக்கும். வாரப்பத்திரிகையிலையும் என்னுடைய பேர் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவரே பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஜெகன் கவிராஜ் எழுதிய இந்த பாட்டு போலீஸ்காரனை கட்டிக்கிட்டாங்க பாட்டு வந்து என்னோட சின்ன மச்சான் பாட்டு மாதிரி வைரல் ஹிட் அடிக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி எல்லாமே தான் நமக்கு ஓகே. ஆண்ட்ரியா பாடினாங்க, ஆண்ட்ரியா பாடும்போது கூட இருந்தேன். அப்போ ஆண்ட்ரியா கேட்டாங்க, என்னடா கொத்தனாருங்க வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே இல்லை, கேட்டதே இல்லை, அதெல்லாம் எழுதிருக்கீங்க, இதுக்கு மேலே என்ன எழுத போறீங்களா கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் ஊரில் என் பொண்ணு 7 வயசு பொண்ணு பாட்டு ஷூட் முடிஞ்சோன்னா இந்த வீடியோ என் கைக்கு வந்துச்சு. டான்ஸ் மாஸ்டர் எடிட்டர் அனுப்பியிருந்தார். அதெல்லாம் என் பொண்ணுகிட்ட காமிச்ச உடனே வீட்டில் வந்து ரொம்ப எமோஷனலாக நல்லா இருக்கு பாட்டு, கொஞ்சம் அப்படி இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஹிட் ஆயிரும், உங்களுக்கு இதுக்கு பிறகு பாடலாசிரியராக நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே நீங்கள் வீட்லேயும் அதை பார்க்கலாம். எப்போ இது எப்போ நடந்தது? ஒய்ஃபுல் இது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம், முன்னாடி இப்போ தான் பார்க்கணும். பாட்டு வந்து இந்த பாட்டு ரெடியாகி 1 வருஷம் ஆயிடுச்சு. அக்டோபர் மாதம் லாஸ்ட் அக்டோபரில் ஷூட் பண்ணோம் அந்த பாட்டு. அப்போ உங்க குடும்பம், உங்களை சார்ந்த நபர்களுக்கெல்லாம் நல்லாவே ஆமாம், எங்கள் ஐயா வழி சொந்தங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ஜெகன் எழுதின பாட்டுன்னு சொல்லி அவங்க வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் வரும்போது ஃப்ளெக்ஸ் வைக்கணும், பேனர் வைக்கணும் அப்படின்ட்டு. என் பொண்ணு வந்து அவங்க மிஸ்ஸிட்ட அவங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் இல்லை, எங்கள் டாடி எழுதின பாட்டு, எங்கள் டாடி எழுதுன பாட்டு சொன்னோடனே நான் வந்து ரொம்ப இந்த விஷயம் இப்படி அவர் போட மாட்டேன்னு சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அப்படி ஜீர்ணிக்க முடியல. என்னால் எங்கள் ஒய்ஃபு வீட்டிலலாம் எப்படி முழிக்க போகிறோம், எப்படி பேச போகிறோம்னு சொல்லி என்னால் சமாளிக்கவே முடியல. 2 மாதம் இந்த மன அழுத்தம் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்போ அவர் திருட்டுன்னு சொல்ல முடியாது இல்லை, இதை அவர் திருடலை, அவரும் கிரியேட்டர், அவரும் ரைட்டர், அவர் திருடலை, அவர் அபகரிக்கிறாருங்கும் போது நம்மளால் அதை வந்து தாங்க முடியல. இதெல்லாம் சொல்லி நாங்கள் பேசினோம் எங்கள் தரப்பில். பாவங்க அவன், நீங்கள் டேரக்டர், உங்கள் பேர் தான் டேரக்டர்னு வருது, அவன் பேரை போடுறதுல என்ன சார் இருக்குன்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு இது காதுக்கு போகல்ட்டா கூட மற்றவங்கலாம் பேசினாங்க. ஓகே, ஆனால் அவர் எதுக்குமே ஒத்து வரும். அதான் அவர் இறங்கி போகும்போது எனக்கு என்ன வருத்தமாக இருந்ததுன்னா, இறங்கி போயிருந்திருக்க கூடாது. அவரு என்ன பண்ணிருக்கலாம், மேடையிலேயே என்ன கூப்பிட்டு, டே வாடா தம்பி, நீ என் தம்பி, நான் தானே உனக்கு வாய்ப்பு தந்தேன், நான் தானே பாட்டு எழுத வச்சேன், நான் தானே உனக்கு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தேன், நீ வந்து ஏதோ நடந்து போச்சுடா, நம்ம 2 பேருக்குள்ள விடு, பார்த்துக்கலாம், அடுத்த படத்துக்கு நீ தான் எழுத போற, எனக்கு நீ இதோட நின்ற போற, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி சமரசம் பண்ணா நாங்கள் ப்ரொடியூசர் காலில் விழுந்துட்டு அப்படியே அவர் காலிலே விழுந்திருப்பேன். ஏன்னா அது எங்கள் அப்பா வயசுக்கு மேலே அவருக்கு. அதனால எனக்கு அதனால சொன்ன மாதிரி அப்படி நடந்துட்டா அந்த சீனே மாறி இருக்கும். அவர் இன்னைக்கு அவருடைய எல்லாரும் இந்த மீடியா எல்லாருமே அவர் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா மீடியா கேட்டது ஒன்னே ஒன்று தானே, இன்னொருத்தவங்க உழைப்பை நீங்க பிளாகிசம் பண்ணாதுங்க, அபகரிப்பு செய்யாதுங்க தானே அவங்களுடைய. அது அவர் செஞ்சிருக்கலாம். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த டைரக்டர். சத்தியமா என்னை விட ரொம்ப பெரிய ஆள். அவர் ஒரு ரைட்டரா, ஒரு டயலாக் ரைட்டராகவும் சரி, இங்கிலீஷ்காரன் காமெடிலாம் நம்ம பார்த்தனால அதுக்கெல்லாம் பெரிய ரசிகன். அவர்லாம் சொல்லுவேன், சார் அந்த காமெடிக்கு பெரிய ரசிகன் சார் நான் அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய இயக்குனர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியும். இப்போ அதுக்கப்புறம் மேடையில் ஹீரோ பிரபுதேவா மாஸ்டர் பேசும்போதும் அவர்கிட்டயும் நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா, பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவருக்கும் தெரியாத அந்த இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் பத்தி எப்படின்னா சார், 2 பேரும் வெளியில சொன்னாதான் தெரியும். ஒன்று அவர் சொல்லணும், இல்லை நான் சொல்லணும். நான் வந்து சொன்னா எனக்கு சொல்லணுங்க ஆசை இருந்துச்சு எனக்கு. ஆனா எனக்குள்ள என்னன்னா, படத்துடைய கொஞ்ச நாள் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனையால. ஏன்னா ப்ரொடியூசருக்கு அதுக்கு பெருசா போகலை இது. அவர் ஒரு வாட்டி மட்டும் சொன்னதான் ஞாபகம், போடுங்க சார், சின்ன பையன் தானே, நீங்க ஏன் போட்டு இது பண்றீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அவர் வேற பிஸியில மறந்துட்டாரு. அதனால போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா என் சைடு நான் யார்ட்டையுமே சொல்லலை. இன்னும் சொல்ல போனா எந்த மீடியாவுக்கு நான் வெப்பன் சப்ளை பண்ணவே இல்லை. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு? ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா அந்த வீடியோ இப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுல பேர் இல்லாம அவர் பேரோட வரப்போகுது அப்படின்னு. வார்த்தையை சொல்லலாமான்னு தெரியல. நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நான் எப்போதும் நினைப்பேன். எங்க வீட்டுல என் தங்கச்சி வந்து பண்ணி இறந்துட்டாங்க ஒரு சின்ன இஷ்யூவால. அப்போ நாங்கெல்லாம் எங்க குடும்பமே ரொம்ப அதுல இருந்து மீண்டு வரதுக்கு நான் 2 வருஷம் நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்படி ஒரு பெரிய துயரமா இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு கல்யாணம் முடியாம குழந்தைங்கள்லாம் இல்லாம இருந்திருந்தா நான் கூட அப்படி முடிவு எடுத்திருப்பேன். அப்படியே நான் மன வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை அந்த அளவுக்கு என்னை ரொம்ப பாதிச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து எங்க ஊர்ல வந்து ஒரு பாடலாசிரியர் இருந்தார் அந்த காலத்துல. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய படத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு, பூம்புகார் படத்துக்கு, மாயவநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சின்ன வயசுல நான் பிறக்கும் போது அவர் இறந்தார், கொஞ்சம் நாள்ல அவர் இறந்தார். சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு பெரிய பாடலாசிரியர் இருந்தாரு, கலைஞர் படத்துக்குலாம் பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே எனக்கு இந்த பாடலாசிரியருக்கு வந்து மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு. எப்படியாவது வாழ்க்கையில பாடலாசிரியர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கைலாங்கடை வியாபாரம் பார்த்து அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய புத்தகங்கள்லாம் படித்து அதுக்கு இலக்கியத்தில் ஒரு லவ் வந்து பாடலாசிரியர் ஆகணுங்காண்டி நான் போட்ட எஃபர்ட் இருக்குல்ல வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம், அது ரொம்ப அதிகம். ஜீரக பிரியாணி பாட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா வெளிச்சம் கொடுத்தாலும் இது வந்து பிரபுதேவ மாஸ்டர் படத்தில் எல்லா பாட்டுலையும் என் பேர் வருதுங்க, எனக்கு ஒரு பெரிய அடையாளம் இல்லையா. அது மூலமாக நம்ம அடுத்த கடத்துக்கு போயிடலான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டேன் சார், ரொம்ப அழுதேன். குழந்தை என்ன சொன்னாங்க, ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? ஒய்ஃபு எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்றது, கவலைப்படாதுங்க உங்களுக்கு இதில் வரப்போதியா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஒய்ஃப் பேசும்போது கஷ்டமா இருந்துச்சு.
என் குழந்தையும் அப்படிதான். குழந்தைக்கு இன்னும் சொல்லலை, நான் ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டேன் அப்பா தோத்துட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன வயசு? 7 வயசு. ரைட், சாரி. பரவாயில்ல. நீங்க ஏன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி எடுத்துக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய தவறு தான், அது யார் செஞ்சாலுமே. ஆனா அதுக்கான அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நேற்று அப்படி குரல் கொடுத்தப்போ நிஜமாவே சந்தோஷமா இருந்தது. ஒரு சக பத்திரிகையாளருக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்கன்னு அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த பாட்டு அப்படின்னு நம்ம பேசலாம்னா எப்படி அப்படி ஒரு பாட்டு? ஏன்னா நீங்க வந்து சில கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன் அந்த பாட்டு கீழே. அது என்ன கமெண்ட்ஸ்னா, இந்த பாட்டுல டபுள் மீனிங் இல்ல, பாட்டே டபுள் மீனிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது எப்படி நெசசிட்டி இருந்ததா? இல்ல அது வந்து என்னன்னா சார், எனக்கு அது ஒரு வியாபாரத்தனமா தான் நாங்க யோசிச்சு. அது உண்மையிலேயே வந்து நான் ஒரு ஐடியா கூட சொன்னேன், இந்த பாட்டை நம்ம சர்டிஃபிகேட் போட்டே வெளியிடலாம் சார். அப்போ அந்த டைம்ல எழுதும்போது ஏன்னா இது வந்து அடல்ட் பாட்டு தான், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம என்னதான் பூசி முழுகினாலும் டைரக்டர் சில இடத்துல விளக்கம்லாம் கொடுத்தாரு, இது வந்து அப்படி ஒரு மாப்பிள்ளை தேடுற பொண்ணு தேடுறா அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இல்ல அதுதான், ஏன்னா அந்த நீங்க பேசுறீங்க மேடையில, நான் தமிழ் படிச்சிருக்கேன், இலக்கியம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த பாட்டை பாக்குறேன், இலக்கியம் படிச்சவர் பண்ற வேலையா இது? அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம தமிழ்ல இந்த மாதிரி நம்ம வராத பாட்டா சார் வாலி இல்ல வந்திருக்குன்னா, நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க இல்லையா? என்ன படம் அது? ஒரு பழைய படம், சில்க் மேடம், அதுல ரெஃபரன்ஸ் காட்டுறீங்க. அது வாலி அவர்கள் பாடல் எழுதியிருந்தாரு. அதுவும் விரசமா தான் இருந்தது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இந்த அளவுக்கு இல்ல அப்படின்றது அங்கேயும் கருத்தை நிறைய பதிவு பண்ணிருந்தாங்க. அவ்வளவு விரசம் தேவையான்றது ஒரு கேள்வி இருக்கு. அதையே அந்த தேவை இயக்குனரோட கால் தான் சார். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி வேணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அந்த அதை எழுதுனது. ஆனா இதே படத்துல இன்னொரு பாடல் இருக்கும், நீங்க அந்த பாட்டு இன்னும் வரல, நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அச்சம் தவிர்த்துன்னு ஒரு பாட்டு வரும், அதுல நான் எழுதியிருப்பேன், வீழ்கின்ற விதைதான் மீண்டும் வாழ்கின்ற மரமாக தோன்றும் அப்படின்னு எழுதியிருப்பேன். சந்திக்கும் யுத்தங்கள் வெற்றிக்கும் முத்தங்கள், சிந்திய ரத்தங்கள் தந்திடும் உச்சங்கள், வலிதரும் காயங்கள் வழிவிடும் மாயங்கள் நடந்திடும் நியாயங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்க வந்து என்ன இலக்கியம் நீங்க நம்புவீங்க. நிச்சயமா நல்லா எழுதுனா பாராட்டுறது, அதுவும் உண்மைதான். அதே சமயம் இப்படி எழுதும் போது அது கேட்கறதும் நம்ம கடமை இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இப்படிதான் பாட்டு வருது, அதனால நானும் எழுதுவேன்னு சொல்றது அப்படி நம்ம சொல்ல வரல. இதை நம்ம நியாயப்படுத்தவும் இல்லை. இது வந்து நம்ம வந்து ஒரு நான் அதுக்கு ஒரு பரிகாரமா என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து சர்டிஃபிகேட் பாட்டுனே நம்ம சொல்லிடலாம், அடல்ட் பாட்டுனே முதல்ல நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ற ஐடியால நான் கொடுத்துருக்கேன். இல்ல அது உங்களுக்கு ஒரு நெருடலா இருக்கா, எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப நீங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாடலாசிரியரா இருக்கீங்க, நிச்சயமா ஒரு வியாபாரத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்றது புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த சமயம் ஒரு எழுச்சி மிக்க பாடலை எழுதும் போது நல்லா துடிப்பா எழுதிடலாம். ஆனா இப்படி எழுதும் போது மனநிலை எப்படி இருக்கும்? எழுதலாமா வேண்டாமா, இது போடலாமா வேண்டாமா, பிளம்பரா டிரைவரா அப்படின்னு எப்படி அது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு சில நேரத்துல வந்து தோணும், இந்த பாட்டு வருமா 4 பேர் கேள்வி கேட்பாங்களே, ஒரு சின்ன ஒரு குற்றம் வச்சு கண்டிப்பா இருக்கதா சார் செய்யுது. ஒரு நெருடல் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. யுவபாரதி என்ன தான் சொன்னாரு, பாட்டுல எழுதும் போது உள்ள பாவத்தெல்லாம் அந்த புத்தகம் எழுதி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அத மாதிரிதான் எனக்கு ஏதாவது இப்படி எழுதும் போது இன்னொரு பாட்டு, இப்ப இதே படத்துல இந்த பாட்டு கிடைச்சது. இந்த பாட்டு கிடைக்கும் போது அப்படி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி எழுதுனேன் அந்த பாட்டு, அச்சம் தவிர்த்து அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த மாதிரி பாடல் எழுதும்போது அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். நானும் புத்தகங்கள்லாம் எழுதுறேன், புத்தகங்கள் எழுதும்போது அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன். வாலிப கவிஞர்கிட்ட இந்த கேள்வி கேட்டப்போ அவர் காசு கொடுக்குறாங்க எழுது, அவ்வளவுதான், அந்த பதில் தான் இருந்தது. எனக்கு அப்படி அதானே கேட்குறாங்க, நான் எழுதுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதை இப்போ இதெல்லாம் தாண்டினா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடந்த காலங்களில் ஒரு ஆஃபீஸ் பாயா தொடங்கி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரோம், அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நீங்க சொன்னீங்க ஆஃபீஸ் பாயா இருந்தப்ப எப்படி இருந்தது அந்த காலகட்டம் சார்? அப்போ வந்து நான் தான் சொல்றேன், படிக்கலை, பெருசாக ஒன்றும் படிக்கலை, அதனால கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்ச காலகட்டம். வந்த உடனே என்ன எல்லாருமே இந்த கம்பெனிக்குள்ள, டிரான்ஸ் இந்தியா கம்பெனிக்குள்ள உங்க ஆஃபீஸ் பாயா போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு ராஜேந்தர் ராஜன், எப்படிப்பா உன்னையெல்லாம் உள்ள சேர்ப்பாரு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ கதிரவன் சொல்லிட்டு ஒரு அண்ணா உண்டு, எங்க ராஜேந்தர் ராஜனோட ஃப்ரெண்டு, அவர் வந்து என்ன அந்த ஐயாவளி சார்ந்து கொஞ்சம் இயங்குற பையன், அந்த ஆன்மீகத்தில் அதெல்லாம் கவனிச்சுட்டு நல்ல பையனா இருக்கான்ப்பா அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னார். ப்ரொடியூசர் ஆனால் கொஞ்சம் பாவம் நெகட்டிவாக கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கான் வாழ்க்கை மேலே அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்? நீங்கள் சில சினாரியோ சொன்னீங்க. சார் நம்மளுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஒரு பக்கம், கைலாங்கடை வியாபாரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு தெருவா போய் காலில் பெட்டியை கட்டிட்டு தெருவா பேப்பர் வாங்குறதே இரும்பு வாங்குறதே சுத்தம். அப்படி அந்த வேலையில தான் அந்த வேலையில் இருந்தேன். அந்த வேலையை காஞ்சிபுரத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை மட்டும் தான் கைலாங்கடை வியாபாரம் இருக்காது, வெள்ளி செவ்வா. அந்த வெள்ளி செவ்வா 2 நாள் தான் சென்னையில் வந்து எல்லா சினிமா ஆஃபீஸ்லேயும் போய் வாப்பி தேடுறது அப்படி இருப்பேன். அந்த நேரத்துல தான் கதிரவன் சாருடைய பழக்கம் வந்துச்சு. அந்த கதிரவன் சார் தான் டிரான்ஸ் இந்தியா மீடியா கூட்டு. எப்படி பழக்கம்? நீங்க சொல்லுங்க, பொருள் எடுக்க போகும்போது? இல்ல சென்னையில் அந்த பொருள் எடுக்க போய் சென்னையில வந்து வாய்ப்பு தேடுறோம் இல்லையா, சென்னையில அந்த ஐயாவளி சாமி கும்பிடுறவங்க மூலமா ஒரு வாய்ப்பு வந்துச்சு கதிரவன் சாரோட. அப்ப அவர் தான் ப்ரொடியூசர்ட்ட கூட்டு போனார் ராஜேந்திர ராஜன் சார்ட்ட.
அப்போ சினிமா எடுக்கணும்னு சின்ன ஆசை இருந்துச்சு 2014 நான் சொல்றது. அப்போ கூட்டு போகும்போது பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீ படிக்கிற ஆள் ஒரு மாதிரி இருக்கலாம் நினைக்காத, நீ ஹைட்டா இருக்க, ஹைட்டே ஒரு பர்சனாலிட்டி தெரியுமா அப்படின்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி மத்தவங்க சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நமக்கே அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. என்ன எதனால அது எதனால பண்ணாங்கன்னா, சில பேர் வந்து இப்போ அந்த கதிரவன் சாருக்கு தெரிஞ்சு வேண்டாம் கொஞ்சம் விஷயம் இருக்கு, இந்த பையன் வந்துருவோம் அப்படின்ட்டு நம்ம உள்ள போகும்போது வேற யாருக்கும் அந்த மாதிரி நினைச்சு சொன்னாங்களான்னு தெரியல. சில பேர் அவர் எப்படி மோட்டிவேட் பண்ணாரு? அவர் சூப்பரா பண்ணாரு சார். எனக்கு இன்னை வரைக்கும் அந்த மொமெண்ட் அப்படி கண்ணு முன்னாடி 2014 அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தாரு. நீ படிக்கலன்னு ஃபீல் பண்றியா, இங்க பாரு அவரோட ஸ்லாங்ல சொல்றேன், நீ எவ்வளவு ஹைட்டா இருக்கு தெரியுமா, ஹைட் ஒரு பர்சனாலிட்டிடா. அது மட்டும் இல்ல, இங்க உலகத்துல அறிவு வேண்டாம், அழகு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீ உழைச்சா மட்டும் போதும், கடவுள் உனக்கு புதையலாவது கொடுத்துருவான், எப்படி பெரிய ஆளா இருவ நீ அப்படி சொன்னாரு சார். சத்தியமா எனக்கு ஒண்ணு உருவாயிடுச்சு. அப்போ ஒரு பத்திரிகை ஒண்ணு நடத்தினாங்க. அந்த பத்திரிகையில் எழுதினேன், எல்லா பக்கமும் எழுதுவேன், அந்த பக்கத்துல எல்லா பேஜும் எழுதுவேன், தாறுமாறா. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது நாகேஷ் திரையரங்கன்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்ப அந்த படத்துல நல்லா எழுதுறான்னு சொல்லி டைரக்டர் சொல்லி கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர், லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், 300 ரூபாய் எனக்கு சம்பளம். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அந்த படத்தோட லாஸ்ட் ஷெட்டில் அந்த கம்பெனி கேஷியர் ஆகி அப்புறம் அதுக்கு பிறகு அப்படி இருந்துச்சு. பேட்டா வாங்கினேன், அப்புறம் பேட்டா கொடுத்தேன். அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு வெப்சைட் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதில் நான் ரைட்டிங்கு வீடியோ பேசுகிறேன், அதெல்லாம் போச்சுது. அப்புறம் அடுத்து ஒரு படம் எடுத்தாங்க, ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகலை, ட்ரெயினர்னு ஒரு படம். அதில் வந்து ஈபி, இப்போ இந்த படத்துலையும் ஈபி பாடலாம். அப்போ வந்து ஒரு காய்லான் கடையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பாடலாசிரியராக உருவாக்கியிருக்கீங்க. நிஜமாவே பெரிய விஷயம் தான், வாழ்த்துக்கள். ஏன்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். உங்களுடைய முந்தைய பாடல்கள் பத்தி சிலது எனக்கு சொல்லுங்களேன். எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, வீட்டுல கொண்டாடின? ஏன்னா குழந்தை அப்செட் ஆனான்னு சொன்னீங்க, குழந்தை கொண்டாடின பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் சார். இப்பதான் எழுதிட்டு இருக்கேன். ஜீரக பிரியாணி என் ஜீவனை நீ தாண்டின்னு ஒரு பாட்டு. என்னங்க சார் உங்க சட்டம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ரொம்ப கான்ட்ரவர்சி எல்லாம் கிரியேட் பண்ணிச்சு, பிரபு ஜெயராம் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அதோட லிரிக்ஸ் அப்படி முடிஞ்சா பாடிய என் ஜீரக பிரியாணி என் ஜீவனே நீ தாண்டி, நீ போகும் வழி எல்லாம் நான் பாதம் வைப்பேண்டி, அப்படி ஒரு அந்த பாட்டு. ரொம்ப ரசிச்சு எழுதின பாட்டு. இப்ப நினைச்சாலும் மனசுல ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி முடியணும்னு விருப்பப்படுறீங்கன்னா என்ன சொல்யூஷன்? எனக்கு நேத்தே எனக்கான அடையாளம் கொஞ்சம் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன்ல லிரிக் ரைட்டரா என்னோட பேர் வந்துன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ரொடக்ஷனில் நேற்று ப்ரொடியூசரே நேற்று எல்லாரும் முன்னாடியும் சொன்னாங்க, வேட்ஸ் கொடுத்தாங்க, நான் வந்து பேசுகிறேன், பேசிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது என்ன எங்கள் முதலாளி என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான். அவர் எனக்கு நேற்று இந்த மேடையில் நேற்று எழுத்துறதே அவர் தான். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா எந்த இடத்துல எங்கள் முதலாளிக்கு என்னையால் கஷ்டம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆஃபீஸ் பாய் ஐபி ஆக்கியிருக்காரு. இப்படி ஒரு 10 வருஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு கொண்டு வருது யாரு கொண்டு வருவான்? அதனால் அப்படி நினச்சேன். இதுக்கு மேலே அவர் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே. இப்போ நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. இப்போ அந்த வீடியோ வந்து கலாட்டாவில், நீங்கள் கலாட்டாவில் இன்டர்வியூ எடுக்கலாம் என்னுடைய பெரிய கனவுங்க. அது நடந்துருச்சு. என்னன்னா ஒரு பாடலாசிரியராக வந்து பேசணும்னு நினச்சேன். பாடலாசிரியராக தான் வந்து பேசியிருக்கேன். அப்புறம் என்ன இல்லை, பேருக்கு என்னவா இருந்தாலும் உண்மைக்கு உரிமையாளர் நீங்க தான்ன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? வாழ்த்துக்கள் தான். ஏன்னா இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நாங்களும் நம்புறோம். இதுக்கப்புறம் இன்னும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பாடலாசிரியர்களும் உயர்ந்த இடத்தை தொடணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தும். நன்றி, ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.